எக் பப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? 2 பாயில்டு எக், 1 தக்காளி, 2 வெங்காயம். மசால் தூள்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இதோட இஞ்சி துளியுண்டு, 2 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் பஃப் ஷீட் வந்து 1 தேவை. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா பஃப் ஷீட்டை வந்து நல்லா நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி மெலிசாக தேய்ச்சி சைடில் இருந்தாண்ட எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம எப்படி மசால் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து மசால் செய்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 2 நிமிஷம் போதும். நீங்கள் அரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வானிலையில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் நம்ம பூண்டு இஞ்சி போட்டுக்கலாம். பூண்டு இஞ்சி நீங்கள் விழுதாகவும் போட்டுக்கலாம், இப்படி நறுக்கி போட்டாலும் உங்களுக்கு ஓகே தான். இது போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட நல்லா தூளாக நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வந்திருக்கு. இப்போ நல்லா இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கியிருக்கு. இப்போ இதில் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும், நல்லா கொலன்னு வரணும். இப்போ நல்லா தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம வச்சிருக்க மசால் தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள், வேறு ஏதாவது தூள் வேணுங்கன்னா சிக்கன் மசாலா எதுவும் வெஜிடேரியனாக இருந்தால் யூஸ் பண்ணாதவங்க வேறு மசால் தூள் கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த மசால் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம அந்த மசால் மேலே வச்சு நம்ம பாயில் பண்ண எக்கை வந்து மேலே நல்லா ஹாஃபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் 2 எக்கை நல்லா 4 வகுந்துருக்கேன். இப்போ நல்லா உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அங்கே பாருங்கள், எந்த ஷேப்பில் வேணாலும் அந்த ஷேப்பில் நீங்கள் மூடிக்கலாம். இப்போ நான் வந்து நீங்கள் வந்து நம்ம ஊரில் 4 சைடு மடக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லாதவங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கூட மடக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், பஃப் ஷீட் வந்து 220 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணியிருக்கேன். நான் ஓவனை வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு எக் பப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.